குத்துபு சுல்தான் சையத் இப்ராஹிம் பாதுஷா அவர்களுடைய அடக்கஸ்தலத்தில் சந்தனம் பூசக்கூடிய நிகழ்வு சந்தனக்கூடாக நிகழ்வு நடைபெறுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் அனைத்து சமுதாய மக்களின் சமூக மக்களின் சமதர்ம சமூக நல்லிணக்க விழாவாக இந்த திருவிழா இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் அரசியல் திருவிழாவாக நடைபெறுகிறது. நான் தான் உங்களை நீங்கப்பா. இன்றைக்கி எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி தர்கா அப்படின்றனால எல்லாம் தெரியும். ஏர்வாடி தர்காவில் மிக சிறப்பாக நடைபெற கொண்டிருக்கிறது. இந்த விழா எப்படின்னா சந்தனக்கூடு திருவிழான்றது மிக சிறப்பாக நடைபெற கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் இந்த சந்தனக்கூடு திருவிழாவுக்கு அனைவரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சந்தனக்கூடு திருவிழாவில் நிறைய நபர்கள்ட்ட தெரிஞ்சுக்கிட்டோம், நிர்வாகிகிட்ட தெரிஞ்சுக்கிட்டோம். இது எத்தனை ஆண்டுமா நடத்துகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 851ஆம் ஆண்டு உலக புகழ் பெற்ற ஏர்வாடி தர்கா சந்தனக்கூடு திருவிழா மிக சிறப்பாக நடைபெறும் என்று தெரிந்து கொண்டார்கள். அது போக இந்த வந்திருக்கிற நிறைய பேர் வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்ககிட்ட நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம். நம்ம பக்கத்தில் குட்டி பாப்பா இருக்காங்க, வாங்க பேசலாம். பாப்பா உங்கள் பேர் பாப்பா? நஹீதா. சவுண்டை சொல்லுங்கள். நஹீதா. நஹீதா. உங்கள் எந்த ஊர் பாப்பா? கீழக்கரை. கீழக்கரையா? சரி, இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்க? வந்திருக்கீங்களா? எப்போ வந்திருக்கீங்க? இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்க அப்படி தானே? ஓகே. இந்த சந்தனக்கூட யாரோட வந்திருக்கீங்க? எங்க அம்மா சாச்சி. எங்க அம்மா சாச்சி. அதாவது ஃபேமிலியில் வந்திருக்கீங்க அப்படி தானே? ஓகே. இங்கே என்ன என்ஜாய் பண்ணீங்க? ஜாலியாக இருந்துச்சா? ஓகே. பாப்பா என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஃபேமிலியில் வந்திருக்கோம், அதே மாதிரி சந்தனக்கூட என்ஜாய் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்டெலாம் யாரும் பார்த்தீங்களா? உங்கள் ஃப்ரெண்டு யாரும் பார்க்கலையா? இப்போ சந்தனக்கூட இன்னொரு முடிஞ்சு அப்படி போவீங்களா? கூட பார்த்துட்டு போவீங்களா? கூட பார்த்துட்டு தான் போவோம். என்ன நடந்தாலும் பரவாயில்லைங்க, நான் சின்ன பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல, கூட பார்த்து தான் போகணும்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப அருமையாக பேசுகிறாங்க. நான் எங்கள் டேக் பாப்பா கை கொடுங்க. சந்தனக்கூடு எப்போ புறப்படும் என்பது பொதுமக்கள் ஆவடி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி அந்த ஜமாத் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் அவரோடு எதிர்பார்த்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அது தொடர்ந்து எப்போ புறப்படும், எந்த நேரத்தில் நம்ம சந்தனக்கூடத்தில் அங்கே தர்காவின் பாதுஷா நாயகி அவர் முன்பு நிப்பாட்டப்படும் என்பதை தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க பேசலாம். காக்கா உங்கள் பேர்? காக்கா என்னுடைய பேர் PS அஜ்மல் கான். எந்த ஊர் காக்கா? ஏர்வாடி. இப்போது சந்தனக்கூடு எத்தனை சந்தனக்கூடு நடைபெற கொண்டிருக்கிறது? எப்போ சந்தனக்கூடு கொண்டு போவார்கள்? சந்தனக்கூடு ஏர்வாடி, அதாவது இந்திய திருநாட்டில் ராமநாதபுரம் மாவட்டம் இந்த கடலாடி கீழக்கரை தாலுகாவில் ஏர்வாடி ஊராட்சியில் உள்ள இந்த ஏர்வாடி தர்கா சந்தனக்கூடு திருவிழா ஒவ்வொரு வருடமும் அரபி மாத அடிப்படையில் துல்கஹதா பிறை 23 அன்று நடைபெற உள்ளது. இந்த சந்தனக்கூடு திருவிழாவினுடைய நோக்கம் என்னவென்றால், இந்த ஏர்வாடியில் அடங்கப்பட்டுள்ள ஏர்வாடி தர்கா குத்துபு சுல்தான் சையத் இப்ராஹிம் பாதுஷா அவர்களுடைய அடக்கஸ்தலத்தில் சந்தனம் பூசக்கூடிய நிகழ்வு சந்தனக்கூடாக நிகழ்வு நடைபெறுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் அனைத்து சமுதாய மக்களின் சமூக மக்களின் சமதர்ம சமூக நல்லிணக்க விழாவாக இந்த திருவிழா இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் அரசியல் திருவிழாவாக நடைபெறுகிறது. அனைத்து சமுதாய மக்களும் ஒருங்கிணைத்து இந்த குறிப்பாக இந்து மக்களுடைய முக்கிய பங்களிப்புடன் இது நடைபெறுவதால் இது சமூக நல்லிணக்க விழாவாக அரசால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒவ்வொரு பணி மேற்கொள்ளப்பட்டு அனைத்து மக்களும் ஒற்றுமையாக ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் இந்த சந்தனக்கூடு திருவிழா நடைபெற்று வருகிறது. முக்கியமாக ஒவ்வொரு மனிதனுடைய நியத்துக்கள், எண்ணங்கள், அவருடைய வஞ்சனை, சூனியம் போன்ற நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு இடமாகவும் மருத்துவ குணம் செல்லக்கூடிய ஒரு இடமாகவும் இந்த ஏர்வாடி தர்கா விளங்குவதால் இந்தியாவில் மட்டுமல்ல உலகெங்கும் மலேசியா, பர்மா போன்ற நாடுகளிலும், இந்தியாவில் குறிப்பாக கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, இது சுற்றி உள்ள தென் மாநிலங்களும் அதிக அளவில் கலந்து கொண்டுள்ளனர். ஒவ்வொரு வருடமும் லட்சக்கணக்கான மக்கள் இந்த திருவிழாவில் கலந்து கொண்டு அனைத்து மக்களும் தங்களுடைய மன தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைவதோடு மட்டுமல்லாமல், அனைத்து மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதோடு மட்டுமல்லாமல், சிறுபிள்ளையிலிருந்து அனைத்து மக்களுடைய ஒரு மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் நாங்கள் அனைவரும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதில் அனைவரும் மறக்க முடியாத உண்மை. ஒவ்வொரு மக்களுடைய இந்த தேவைகள் பூர்த்தி செய்வதற்கு இந்த சந்தனக்கூடு திருவிழா விமரிசையாக நடைபெறுவது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கின்றது. இந்த மகிழ்ச்சியை அனைவரும் காண வேண்டும் என்பது எங்கள் ஊர் மக்களினுடைய விருப்பம், குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்ட மக்களினுடைய விருப்பமாக இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதாவது சந்தனக்கூடு திருவிழா ஒவ்வொரு வருடமும் காலை குறிப்பாக 4 மணிக்கு பெறப்பட்டு
ஒரு மணி நேரம் இந்த ஏர்வாடி தர்கா சந்தனக்கூடு தைக்காவிலிருந்து கரெக்டாக சரியாக 4 மணி அளவில் புறப்பட்டு சந்தன செம்பு 3 சந்தன கூடங்கள் யானை ஊர்வலம் அடிப்படையில் ஊர்வலமாக சென்று 1 கிலோமீட்டர் தூரம் உள்ள ஏர்வாடி தர்காவிற்கு ஒரு 5:30 மணி அளவில் சென்று இந்த சந்தன ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டுள்ள சந்தனத்தை இந்த பாதுஷா சுல்தான் சையத் இப்ராஹிம் அவர்களுடைய அடக்கஸ்தலத்தில் சந்தனம் பூசப்பட்டு இந்த நிகழ்வு துவா பிரார்த்தனையோடு அனைத்து மக்களும் நல்வேண்டி அனைத்து மக்களும் தேவையான பூர்த்திகளை நிறைவேற்ற பிரார்த்தனை செய்து அந்த அடக்கஸ்தலத்தில் சந்தனம் பூசி இந்த திருவிழா நிறைவு பெறுகிறது. இந்த திருவிழா நிறைவு பெற்றவுடன் அனைத்து மக்களுக்கும் சந்தனம் வழங்கப்படுகிறது. இந்த திருவிழாவில் நம்ம அரசு திருவிழாவாக இருப்பதால் நமது ராமநாதபுரம் மாவட்டத்துடைய நிர்வாகத்தின் சார்பாக அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் ஏர்வாடி தர்கா ஹக்தார் நிர்வாக சபையின் சார்பாக அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. தென்பாண்டி சீமையிலே இன்பதீனை பரப்பியவர் மதீனாவின் மகராஜர் ஏர்வாடி ஷஹீத் இப்ராஹிம் ஒலிநாதர். இறைவன் பாதையிலே இன்னுயிர் தந்தவரே இறையருள் செல்வரே இப்ராஹிம் நாதரே. இறைவன் பாதையிலே இன்னுயிர் தந்தவரே இறையருள் செல்வரே இப்ராஹிம் நாதரே. பாதுஷா ஷஹீதே பாதுஷா பாதுஷா சுல்தான் பாதுஷா சுல்தான் பாதுஷா. முஹம்மது நபியின் 18வது தலைமுறை பேரரே சையத் அஹமது ஃபாத்திமாவின் அருகுண பாலரே. சங்கை ஹிஜ்ரி 530 அரும்பிய சீலரே எங்கு தமிழ்நாடு ஏர்வாடியில் வாழும் வேந்தரே. தீனுக்காகவே உயிரை தந்த அருமை தியாகியே எங்கள் அருமை தியாகியே. பாதுஷா ஷஹீதே பாதுஷா பாதுஷா சுல்தான் பாதுஷா பாதுஷா ஷஹீதே பாதுஷா பாதுஷா சுல்தான் பாதுஷா. பருவத்தில் ரைசு துலபா சேவையின் தலைவரே மாமதினாவின் தலைமையை வெறுத்த தீனின் சேவகரே. அன்னை செயலி பாத்திமாவை திருமணம் முடித்தவரே
சையத் அபுதாகிர் ஜைனுலாபுதீன் செல்வத்தை பெற்றவரே, மார்க்க பணிக்கு சொந்த மண்ணையே துறந்த தியாகியே, தீரம் நிறைந்த தியாகியே, பாதுஷா ஷஹீதே பாதுஷா, பாதுஷா சுல்தான் பாதுஷா, பாதுஷா ஷஹீதே பாதுஷா, பாதுஷா சுல்தான் பாதுஷா. குடும்பமும் நட்பும் இறைநெறி செழிக்க இன்னல் கண்டவரே, அல்லாவின் பாதையில் போர் செய்த குத்துபே சுகதாவே, உடல் பொருளாவிய தீனுக்கு ஈந்த உன்னத போதகரே, கடலை கடந்து கனிவு நிறைந்த மார்க்கத்தை சொன்னவரே, சத்திய மார்க்கம் தலைக்க வந்த சற்குண தியாகியே, போற்றும் நற்குண தியாகியே, பாதுஷா ஷஹீதே பாதுஷா, பாதுஷா சுல்தான் பாதுஷா, பாதுஷா ஷஹீதே பாதுஷா, பாதுஷா சுல்தான் பாதுஷா. பண்டைய பாண்டிய மண்ணை 12 ஆண்டுகளாய் அன்புறும் ஆட்சி சீராய் புரிந்த அருமை மன்னவரே, இன்றும் இறைவனின் அருளை பெற்று மறையாட்சி செய்பவரே, இன்னல் துடைத்து இன்பம் பெருகிட இறங்கிடும் நாயகரே, சேது மண்ணில் வாழும் எங்கள் தீன்குல தியாகியே, அருமை தீன்குல தியாகியே, பாதுஷா ஷஹீதே பாதுஷா, பாதுஷா சுல்தான் பாதுஷா, பாதுஷா ஷஹீதே பாதுஷா, பாதுஷா சுல்தான் பாதுஷா. ஏகனின் சேவையை இங்கிதமாக ஏற்றுக்கொண்டவரே, அறவழி நின்று சிறப்புறும் பணியை மாண்பாய் செய்தவரே, ஹிஜ்ரி 595 அல்லாவின் புறத்தினிலே இன்னுயிர் தந்து கம்பெனி முடித்து இதயத்தில் வாழ்பவரே, 65 வயதில் இறைவன் அழைப்பை அடைந்தவரே, இறைவன் அழைப்பை அடைந்தவரே, பாதுஷா ஷஹீதே பாதுஷா, பாதுஷா சுல்தான் பாதுஷா, பாதுஷா ஷஹீதே பாதுஷா, பாதுஷா சுல்தான் பாதுஷா.
ஹலோ ஏர்வாடி நகர் வாழும் ஏந்தலரே ஏழையின் முகம் பாரும் காரணரே இப்ராஹிம் ஷஹீத் என்னும் மாமன்னரே இறுதி தூதான நபி பேரரே ஏர்வாடி நகர் வாழும் ஏந்தலரே ஏழையின் முகம் பாரும் காரணரே ஏர்வாடி நகர் வாழும் ஏந்தலரே ஏழையின் முகம் பாரும் காரணரே இப்ராஹிம் ஷஹீத் மாமன்னரே இறுதி தூதான நபி பேரரே ஏர்வாடி நகர் வாழும் ஏந்தலரே ஏழையின் முகம் பாரும் காரணரே சன்னதி முன்னிலே வந்துவிட்டோ சங்கதியாவையும் சொல்லிவிட்டோ சன்னதி முன்னிலே வந்துவிட்டோ சங்கதியாவையும் சொல்லிவிட்டோ சந்தோஷ சூழலை வேண்டுகிறோ அருந்தவ பொருட்டாலே பாருமையா அற்புதம் ஓங்கும் செய்தரே அருள்முகம் பாரும் ஷஹீதவரே அற்புதம் ஓங்கும் செய்தரே அருள்முகம் பாரும் ஷஹீதவரே ஏர்வாடி நகர் வாழும் ஏந்தலரே ஏழையின் முகம் பாரும் காரணரே தீராத நோய்களும் தீர்ந்துவிடும் ஆராத துன்பங்களாறிவிடும் தீராத நோய்களும் தீர்ந்துவிடும் ஆராத துன்பங்களாறிவிடும் சீரான வாழ்க்கை வந்திவிடும் இப்ராஹிம் நாயகர் பார்வையிலே அற்புதம் ஓங்கும் செய்தரே அருள்முகம் பாரும் ஷஹீதவரே அற்புதம் ஓங்கும் செய்தரே அருள்முகம் பாரும் ஷஹீதவரே ஏர்வாடி நகர் வாழும் ஏந்தலரே ஏழையின் முகம் பாரும் காரணரே
ஏர்வாடி நகர் வாழும் ஏந்தலரே ஏழையின் முகம் பாரும் காரணரே இப்ராஹிம் ஷஹீதன் மாமன்னரே இறுதி தூதான நபி பேரரே ஏர்வாடி நகர் வாழும் ஏந்தலரே ஏழையின் முகம் பாரும் காரணரே தென்பாண்டி சீமையிலே இன்பதீனை பரப்பியவர் மதீனாவின் மகராஜர் ஏர்வாடி ஷஹீத் இப்ராஹிம் ஒலிநாதர். இறைவன் பாதையிலே இன்னுயிர் தந்தவரே இறையருள் செல்வரே இப்ராஹிம் நாதரே. இறைவன் பாதையிலே இன்னுயிர் தந்தவரே இறையருள் செல்வரே இப்ராஹிம் நாதரே. பாதுஷா ஷஹீதே பாதுஷா பாதுஷா சுல்தான் பாதுஷா பாதுஷா ஷஹீதே பாதுஷா பாதுஷா சுல்தான் பாதுஷா. முஹம்மது நபியின் 18வது தலைமுறை பேரரே சையத் அஹமது ஃபாத்திமாவின் அருகுண பாலரே. சங்கை ஹிஜ்ரி 530 அரும்பிய சீலரே எங்கு தமிழ்நாடு ஏர்வாடியில் வாழும் வேந்தரே. தீனுக்காகவே உயிரை தந்த அருமை தியாகியே எங்கள் அருமை தியாகியே. பாதுஷா ஷஹீதே பாதுஷா பாதுஷா சுல்தான் பாதுஷா பாதுஷா ஷஹீதே பாதுஷா பாதுஷா சுல்தான் பாதுஷா. பருவத்தில் ரைசு துலபா சேவையின் தலைவரே மாமதினாவின் தலைமையை வெறுத்த தீனின் சேவகரே. அன்னை சையதலி ஃபாத்திமாவை திருமணம் முடித்தவரே சையத் அபுதாகிர் ஸைனுலாபுதீன் செல்வத்தை பெற்றவரே. மார்க்க பணிக்கு சொந்த மண்ணையே துறந்த தியாகியே தீரம் நிறைந்த தியாகியே. பாதுஷா ஷஹீதே பாதுஷா பாதுஷா சுல்தான் பாதுஷா பாதுஷா ஷஹீதே பாதுஷா பாதுஷா சுல்தான் பாதுஷா.
குடும்பமும் நட்பும் இறைநெறி செழிக்க இன்னல் கண்டவரே அல்லாவின் பாதையில் போர் செய்த குத்துபே சுகதாவே உடல் பொருளாகிய தீனுக்கு இந்த உன்னத போதகரே கடலை கடந்து கனிவு நிறைந்த மார்க்கத்தை சொன்னவரே சத்திய மார்க்கம் தலைக்க வந்த சற்குண தியாகியே போற்றும் நற்குண தியாகியே பாதுஷா ஷஹீதே பாதுஷா பாதுஷா சுல்தான் பாதுஷா பாதுஷா ஷஹீதே பாதுஷா பாதுஷா சுல்தான் பாதுஷா பண்டைய பாண்டிய மண்ணை 12 ஆண்டுகளாய் பண்புறும் ஆட்சி சீராய் புரிந்த அருமை மன்னவரே இன்றும் இறைவனின் அருளை பெற்று மறையாட்சி செய்பவரே இன்னல் துடைத்து இன்பம் பெருகிட இறங்கிடும் நாயகரே சேது மண்ணில் வாழும் எங்கள் தீன்குல தியாகியே அருமை தீன்குல தியாகியே பாதுஷா ஷஹீதே பாதுஷா பாதுஷா சுல்தான் பாதுஷா பாதுஷா ஷஹீதே பாதுஷா பாதுஷா சுல்தான் பாதுஷா ஏகனின் சேவையை இங்கிதமாக ஏற்றுக்கொண்டவரே அறவழி நின்று சிறப்புறும் பணியை மாண்பாய் செய்தவரே ஹிஜ்ரி 595 அல்லாவின் புறத்தினிலே இன்னுயிர் தந்து கம்பெனி முடித்து இதயத்தில் வாழ்பவரே 65 வயதில் இறைவன் அழைப்பை அடைந்தவரே இறைவன் அழைப்பை அடைந்தவரே பாதுஷா ஷஹீதே பாதுஷா பாதுஷா சுல்தான் பாதுஷா பாதுஷா ஷஹீதே பாதுஷா பாதுஷா சுல்தான் பாதுஷா
மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.